அதிமுக சில காலங்களா சரிவு நோக்கி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 11 தேர்தல்களை வந்து அந்த தோல்வியிலேயே துவண்டு போயிருக்காங்க. அப்படி மனசுட்டு இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய அதிமுக ஒரு நிலைமையில பலவீனமா இருக்கு. திமுக அப்படிங்கிறது இந்த கடந்த 4.5 ஆண்டுகள்ல வந்து ஆன்டி இன்குபென்சிங்கிறது நாடு ஃபுல்லா இருக்குது. கூட்டணி கட்சிகளே அதிருப்தியில் இருக்காங்க. கூட்டணி கட்சிகளே வர அவங்களோட எதிர்ப்பை வந்து வெளிக்காட்டுறாங்க. இப்படி இருக்கிறப்போ திமுக தங்களுடைய ஒரு தோல்வியடைந்த ஒரு நிர்வாகத்தாலையும் தோல்வியடைந்த ஒரு ஊழல் மிகுந்த ஒரு அரசாங்கத்தை கொடுத்ததாலையும் வந்து திமுகவும் வந்து பலவீனமாக தான் கருதப்படுது. இவங்க 2 பேர்த்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தமிழக வெற்றிக்கழகமும் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு அளவுக்கு வரவேற்பு பெற்று நல்லாவே வந்துட்டு இருக்காங்க. சீமான் அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஓட் பேங்க் இருந்தது, இந்த அளவு இந்த வர சட்டமன்ற தேர்தலில் வந்து 8% அவருக்கு வருமானம் நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பா சர்வே நோக்கி தான் போவாங்கிற மாதிரி அங்கங்க கருத்து கணிப்புகள் வந்து வெளியாகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை தமிழக வெற்றிக்கழகத்துக்கு கூட ஒரு பேர் சொல்லக்கூடிய கட்சிகள் பாமக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இவங்கள யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் கூட்டணிக்கு வந்தா கூட உண்மையாலுமே வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. தனி மெஜாரிட்டியோட கண்டிப்பா தமிழக வெற்றிக்கழகம் வந்து 2026 ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லா வழிவகைகளும் இது மூலியமா கிடைக்கும்.